ஹலோ வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, விவசாயிங்க பேசிக்கிறாங்க. நடுவு நட்டாச்சு. அப்போ சொல்றாரு ஒருத்தர், "ஏம்பா சும்மா நடுவு நட்டுன்னு ரொம்ப பெருமைலாம் பேசிக்காத. களை எடுக்கணும். ரெகுலரா நீ களை எடுக்கிறத பொறுத்து தான் உன்னோட வயல் நல்லா நெல்லு நல்லா வளரும். நாத்து நீ விட்ட நாத்து எல்லாமே சூப்பரா வளரும். அப்போ டெய்லியும் களை எடுக்கணும்ப்பா. இல்ல ரெகுலரா களை எடுக்கணும்." அப்படின்னு சொல்றதுக்கு, அப்ப களை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ரிமூவ் பாருங்க. ரிமூவ் வீட்ஸ் ரெகுலர்லி. ரிமூவ் வீட்ஸ். வீட்ஸ் அப்படின்னா களை அப்படின்னு அர்த்தம். ரிமூவ் வீட்ஸ் அப்படின்னா களைகளை ரெகுலரா எடுக்கணும். ரிமூவ் வீட்ஸ் ரெகுலர்லி. ரெகுலர்லின்னா தினமும். ரிமூவ் வீட்ஸ் ரெகுலர்லி. இப்போ பாருங்களேன். நான் இதே இந்த வீட்ஸ் அப்படின்ற வார்த்தை, வீடு அப்படின்னா களை எடுத்தல் அப்படின்ற வார்த்தை, களை எடுக்கிற செயலை குறிக்குது. சரிங்களா? வீடு அப்படின்றது. இதே வீடிங் அப்படின்னா களை எடுத்தல். லாஸ்ட் டைம் சொன்னேன்ல ப்ளோ அப்படின்ற வார்த்தை, அதே மாதிரி தான் இதுவும். களை எடுத்தல்னா வீடிங், களை எடு அப்படின்னு செயலை குறிக்கிறதுக்கும் வீட் அப்படின்ற வார்த்தை தான் ஆகுது. களைக்கும் தேவையில்லாத பயிர்லாம் இருக்கும்ல, அதுதான் களை அப்படின்னு சொல்லுவோம். களை எடுக்கிறத அந்த களைக்கும் வீட்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? அப்போ ரிமூவ் வீட்ஸ், தேவையில்லாத பயிரெல்லாம் ரெகுலரா எடுக்கணும். அப்போ ரிமூவ் வீட்ஸ் ரெகுலர்லி. இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வீடுன்ற வார்த்தையே நவுனாவும் வருது, வெர்பாவும் வருது. ஓகேவா?